ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு என்எஸ் ரைடர் சேனல். இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் முத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து என்னோட லவபிள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த வீடியோ மேட் பண்ணாலும் என்னோட வியூவர்ஸும் இதில் இருக்காங்க, அவங்கள என்னோட சப்ஸ்கிரைபராக மாற்றணும். அந்த ஒரு காரணத்துக்காகவே சொல்கிறேன், இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி அந்த வீடியோ என்னன்னு சொல்லிடுறேன். நான் அவ்வளோன்னு பேச விரும்பலை. என்னோட லவபிள் சப்ஸ்கிரைபர்ஸு, அதுக்கப்புறம் என்னோட வியூவர்ஸ் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தது என்னன்னா, RX 100 சைலன்சர் சவுண்டு வர வச்சதுக்கப்புறம் உங்கள் பைக்கோட மைலேஜ் என்ன ப்ரோ, பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் போடுங்கன்னு சொல்லி அழுத்துட்டீங்க. கண்டிப்பாக அந்த மைலேஜ் டெஸ்ட் போட்டே ஆகணுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நான் மைலேஜ் டெஸ்ட் போடுறேன் கைஸ். நேற்று நான் வந்து மைலேஜ் வந்து அதிகரிக்கிறது எப்படின்னு சொல்லி நேற்று வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து என்னோட பைக்கில் RX சைலன்சர் மாற்றினதுக்கு அப்புறமும், நான் ஒரிஜினல் பீட் வர வச்சதுக்கு அப்புறமும், என்னோட சைலன்சர் சவுண்டு வந்து மாற்றுறதுக்கு அப்புறமும் என்னோட மைலேஜ் என்னன்றதை நான் உங்களுக்கு, எனக்கே தெரியாது எவ்வளோ தருதுங்கிறது. முன்னாடி டெஸ்ட் பண்ணேன், ஆனால் ஃபேக் மஃப்ளர் இப்போ போட்டிருக்கேன் சவுண்டு வர வச்சதுனால இது எவ்வளோ தருங்கிறது தெரியல. எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்காக தான் முழுக்க இந்த வீடியோ இருக்க போகுது கைஸ். வாங்க வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், சொல்லிட்டு நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், டாப் ஸ்பீடில் நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து டபுளாக குறையும்னு சொல்லியிருந்தேன். அதை இப்போ உங்களுக்கு லைவாக ப்ரூஃப் பண்ணி காமிக்க போகிறேன் கைஸ். இன்றைக்கான வீடியோ வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று டாப் ஸ்பீடு மைலேஜ் எவ்வளோ, அதுக்கப்புறம் நார்மல் ஸ்பீட் மைலேஜ் எவ்வளோ, ரெண்டையுமே பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெவி கோ. கைஸ், நம்ம தலைவனை வந்து வெளியில் எடுத்தாச்சு. இனிமேல் நேராக ரோட்டுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் கைஸ். வாங்க நேராக ரோட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக வீட்டிலேருந்து வந்தாச்சு, ஹைவே வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரைட்டாக வந்து 100 ml பெட்ரோலை பிடிச்சிட்டு வந்து மைலேஜ் எவ்வளோ தருதுங்கிறத உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டரில் காமிச்சிட்டு எவ்வளோ தருதுங்கிறதையும் காமிக்க போகிறேன். வாங்க மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம் வாங்க கைஸ். இப்போ வந்து இதில் நான் பெட்ரோல் 100 ml பிடிச்சி காட்டுறேன். வா கிட்ட வாடா, வச்சிருக்கா கைஸ். 100 ml பெட்ரோல் வந்து பிடிச்சிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பாருங்கள் 100 ml பிடிச்சாச்சு கைஸ். இப்போ ஸ்ட்ரைட்டாக வாங்க மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம் கைஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது 79,130.9, அதாவது 79,131 இருக்குது கைஸ். பார்க்கலாம் வாங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வண்டியில் வந்து ஸ்பீட் லிமிட் வந்து 45 to 50 தான் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டினேன். உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ தருது எல்லாத்தையுமே நான் கடைசியில் சொல்லியிருப்பேன். 45 to 50 மெயின்டைன் பண்ணி ஓட்டுறேன். இப்போ நான் வந்து மியூசிக் போட்டு விட்றேன் கைஸ். மியூசிக் பார்த்துட்டு அப்படியே வண்டியை பாருங்கள். அதுக்கடுத்து நடுவில் வந்து நான் நோட்டிஃபை பண்ணுவேன் எத்தனை கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு. ஓகே கைஸ், வாங்க மியூசிக் போடுறேன்.
ஆஃப் ஆகுது. .4 கைஸ், ஆஃப் ஆக போகுது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டரில் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 79,135.9 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 79,135.4 இருக்குது. அதாவது 44 கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்கு. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இது வந்து புது டேப் வந்து போட்டிருக்கேன். அதனால் வந்து அதில் பெட்ரோல் லீக்கேஜ் கொஞ்சம் இருந்துச்சு காய்ஸ். பெட்ரோல் லீக்கேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து பெட்ரோலை வெளியே விடுறதுக்காக 100 ml பெட்ரோல்லேருந்து ஒரு 5 mlலேருந்து 10 ml வரைக்கும் இருக்கும்ல, 10 ml பெட்ரோல் வந்து நான் வெளியில் விட்டேன் காய்ஸ். அதனால தான் மைலேஜ் வந்து 44 தந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 45 to 50 தருது. மைலேஜில் எந்த மாற்றமும் இல்லை காய்ஸ். அது லீக்கேஜ் ஆகிருந்துச்சு. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். எங்கே பாருங்கள், என் கையெல்லாம் பார்த்தீங்களா, பெட்ரோல் லீக்கேஜ் இதில் இருக்குது காய்ஸ். லீக்கேஜ் இருக்கிறதுனால தான் மைலேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காய்ஸ். இல்லைனா மைலேஜ் குறைஞ்சிருக்காது. 45 to 50 கன்ஃபார்மாக வந்து 45 to 50 வந்து தருது காய்ஸ். அதாவது நீங்கள் 50 ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக தருது. நீங்கள் 50 ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா எவ்வளோ தருங்கிற மைலேஜ் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரட்ட போகிறேன். ஸ்பீடாக போய் மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் காய்ஸ். வாங்க வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். காய்ஸ் இதில் மறுபடியும் 100 ml பெட்ரோல் பிடிச்சாச்சு. பாருங்கள், 100 ml பிடிச்சிட்டேன். இப்போ விரட்ட போகிறேன். விரட்டி மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு பார்க்கலாம் காய்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீட் லிமிட் வந்து 70லேருந்து 80 வரைக்கும் போகிறேன். ஆனால் வந்து ஸ்பீடோ மீட்ரு வந்து சரியாக ஒர்க் ஆகலை காய்ஸ். அதனால தான் காய்ஸ் கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு. சாரி காய்ஸ். அடுத்து வந்து RX ஸ்பீடோ மீட்ரு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வேணால் அதுக்கடுத்து டாப் ஸ்பீட் செக் பண்ணி போடுறேன். ஓகே காய்ஸ், நான் மியூசிக் கண்டினியூ பண்ணி விட்றேன். இன்னொன்று காய்ஸ், எவ்வளோ கம்மியாக தருதுங்கிறத மட்டும் நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள். ஆஃப் ஆக போகுது. ஆஃப் ஆயிடுச்சு காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 79,135.4 இருந்துச்சு. இப்போ 79,138.2 இருக்குது. கூட்டி கழிச்சு பார்த்தா 2.8 தான். முதலே பார்த்துருப்பீங்க 50 கிட்ட தந்துச்சு மைலேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா 2.8 தான் தருது. பார்த்துக்கோங்க மைலேஜ் எவ்வளோ குறையுதுங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க காய்ஸ்.
இதனால தான் நீங்கள் விரட்டாதீங்க. நேற்றே நான் அந்த டிப்ஸில் சொன்னேன், விரட்டினீங்கன்னா மைலேஜ் தராது காய்ஸ். விரட்டினீங்கன்னா ஏன் 60-70 போனீங்கன்னா கூட மைலேஜ் உங்களுக்கு 5லேருந்து 10 வரைக்கும் குறைய கூட வாய்ப்பு இருக்குது உங்கள் வண்டி கண்டிஷனை பொறுத்து. ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணோம். மைலேஜ் டெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க, டாப் ஸ்பீட்லேயும் போனேன். டாப் ஸ்பீடில் போய் மைலேஜ் நான் டெஸ்ட் பண்ணேன். காய்ஸ் உங்களுக்கு 2 விதமாக மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45 கொடுத்துச்சு. பெட்ரோல் லீக்கேஜ் ஆனதுனால மைலேஜ் குறைஞ்சிருச்சு காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா விரட்டினீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் NS ரைடர் ஷேக் மைதீன். பாய்.